வீட்டிலேயே இருந்து சம்பாதிக்க விரும்பும் இல்லத்தரசிகளுக்கு நாட்டு மாடு வளர்ப்பு பெஸ்ட் சாய்ஸ் என விரல் உயர்த்துகிறார் கோவை பொன்னையராஜபுரத்தைச் சேர்ந்த அன்னபூரணி. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஃபார்மா இங்க யார்ட்டையும் இல்ல மேக்சிமம். சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோவை செல்வபுரம் புட்டுவிக்கி அருகே உள்ள இவரது கோசாலையில் காங்கேயம், கிர், சாகிவால் போன்ற 30க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார். எங்க கிட்ட வந்துட்டு கிர் இருக்குங்க, அதிகமா கிர் வச்சிருக்கோம். சாகிவால் இருக்கு. இப்போ நேத்து வந்ததுல வந்துட்டு 2 காங்கேராஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மேக்சிமம் ஆர்டிபிஷியல்ன்றது நாங்க எதுவுமே அதிகமா யூஸ் பண்றதே கிடையாது. கை கறவை தான். அதே மாதிரி செமன் கருவுடுறதும் வந்துட்டு மாடு வச்சுதான், கால இன சேர்க்க தான் பண்றோம். இன்ஜெக்ட் பண்றது கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப பாசமா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அது மேல அன்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதுவும் அன்பா இருக்கும். பாத்தீங்கன்னா என் பின்னாடியே ஒண்ணு வந்துட்டே இருக்கும். நான் கூப்பிட்டா பின்னாடியே வந்துட்டே இருக்கும். அந்த மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களை தோட்டத்திலேயே சாகுபடி செய்து கொள்கிறார். ஹைட்ரோபோனிக் முறையிலான பசுந்தீவன சாகுபடிக்கு பிரத்யேக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாடுகளின் சாணம், சிறுநீரை சேமித்து ஜீவாமிர்த உரம் தயார் செய்து கொள்வதால் பண்ணையில் ரசாயன உரங்கள் தேவைப்படுவதில்லை. தீவனம் வந்துட்டு நாங்களே பயிர் பண்றோம். ஹைட்ரோபோனிக்ஸ் போட்டிருக்கோம். வர தீவனம் வெளியே வாங்குறோம். வர தீவனத்துக்கு இப்ப நாங்க போட்டிருக்கோம். அது மத்தபடி பசுந்தீவனம் எல்லாம் போடுறோம். ஏதாவது காயம் பட்டுருச்சு அப்படின்னா மஞ்சப்பொடியும் வேப்பனையும் கலந்து போடுறோம். வயிற்று கழிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாத்தீங்கன்னா மோர்ல கருவேப்பிலை அரைச்சு கொடுப்போம். அப்புறம் சோத்துக்கத்தாழை, அலோவேரா, சோ அந்த மாதிரி வேப்பம் புண்ணு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நாட்டு வைத்தியம் பண்றோம். இவ்வளோ ஐடில போய் லட்சமா சம்பாரிச்சாலும் நல்ல சாப்பாடு ஒண்ணு வேணும். லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறோம், ஒரு டம்ளர் பால் நல்ல பால் குடிக்கிறோமாங்கிறது தெரியாது. சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்ல, நல்லது சாப்பிட்டு நல்லா இருக்கணும், அது மெயின். காசு பணத்தை சாப்பிட முடியாது. தினமும் கிடைக்கும் 100 லிட்டர் பாலை பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யும் அன்னபூரணி நாட்டு மாடுகள் மூலம் மக்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார்.